குரு குரு வணக்கம் பாடிடுங்க ஐயா, அதுக்கப்புறம் பாடிக்கலாம். திருச்சிற்றம்பலம். தாயாண்மை நாள்துறம் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம அனைத்தடியார் திருவடியும் வணங்கிட்டோம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. நால்வர் துதி விநாயகர் துதி. சரி. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. கருவாய் கிடந்துள் கழலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனமே மொழிகளால் வணங்கி சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணி வேறாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனமே மொழிகளால் வணங்கி தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனமே மொழிகளால் வணங்கி அடியனுக்கு 3வது தொகுப்பாக ஊத்தங்கரையிலே சித்தாந்த வகுப்பு எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனமே மொழிகளால் வணங்கி அதேபோல் அடியன் 2வது தொகுப்பாக ஆரணியிலே திருமுறை வகுப்பு எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனமே மொழிகளால் வணங்கி எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வாழ்விலே கடைசி கட்ட வாழ்விலே ஒரு புதிய அத்தியாயமாக இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கி அருளிய வணக்கத்திற்குரிய பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் அவருடைய சகோதரி செல்வி அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மிக அற்புதமான முறையிலே ஒளிப்பதிவு செய்து கொண்டு வரும் சாருமதி அம்மா அவர்களுக்கும் உங்களைச் சேர்ந்த அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். சித்தாந்த தெளிவில் என்ற தலைப்பிலே நாம் முப்பொருளை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். பதி பசு பாசம். இப்போ நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது மாயை. எல்லாமே அடிப்படை செய்திகள். இது ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்தது இல்லைங்க. 14 சாத்திர புத்தகத்தில் உள்ள செய்திகளை ஒரு இடத்துல கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த அடிப்படைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டால் சாத்திரங்கள் படிக்கும் போது எளிதாக புரியும். பேராசிரியர் பெருமகனார் உங்களுக்கு வகுப்பிலே பாடங்களை நடத்தும் போது இந்த அடிப்படை செய்திகள் எல்லாம் உங்கள் மனதிலே இருந்தால் நீங்கள் அந்த பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே மாயை என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம்.
மாயையிலே ஒரு முக்கியமான ஒரு பதம் வரும். அதில் நவம் தரும் பேதம் என்ற ஒரு பதம் வரும். நவம் தரும் பேதம் என்றால் இறைவன் 9 வடிவங்களிலே இருந்து இந்த உலகை இயக்கிக் கொண்டு வருகிறான் என்ற அர்த்தம். நவம் என்றால் 9, பேதம் என்றால் வடிவு. பேதம் என்றால் வடிவு என்று பொருள். நவம் என்றால் 9. நவம் தரும் பேதம் என்றால் இறைவன் இந்த உலகத்தை 9 வடிவங்களிலே இருந்து இயக்கிக் கொண்டு வருகிறான் என்ற பொருள். இப்போ அந்த 9 வடிவங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். சிவத்தத்துவம் தான். 5 சிவத்தத்துவம் இருக்க, அதுதான் 9ஆ மாறுது. இப்போ அதை தான் இப்போ அன்னைக்கே உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இப்போ சொல்றேன். சிவம் என்பது பரமசிவம், சக்தி பராசக்தி. இது இரண்டும் மேலே இருப்பது, தத்துவங்களுக்கு மேலே இருப்பது, சுத்த மாயையோடு கூடாத நிலை. அதான் உலகத்தை படைக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் சிவபெருமானும் அவருடைய சக்தியும் மேலே இருக்கிற நிலை. உலகை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இன்னும் வரல. இது சொரூப லக்கணம் பேர். சொரூப லக்கணம் உண்மை இயல்பு. அப்போ இது பரநாதம் பரவிந்துன்னு சொல்லுவாங்க. பரமசிவத்தை பரநாதம்னு சொல்லுவாங்க, பராசக்தியை பரவிந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ உலகை படைக்க நினைக்கிறார். அப்ப சுத்த மாயையோடு கூடுகிறார். பெருமான் சுத்த மாயை, தன்னுடைய கட்டுப்பாட்டிலே உள்ள சுத்த மாயை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த சுத்த மாயை கலக்கும் போது அதிலே முதல் தத்துவம் நாதம் என்ற தத்துவம் தோன்றும். இது அபரநாதன் பேர். முதல்ல சொன்ன சிவம் பரநாதம், அதனுடைய சக்தி பரவிந்து. சுத்தமாயை 5 பண்பும் செய்வதற்காக சுத்தமாயை கலக்கும் போது முதலே தோன்றும் தத்துவம் நாதம். இதற்கு பெயர் அபரநாதம் என்று பெயர். அடியனுக்கு உடம்பு சரி சளிங்க. அடுத்த தத்துவம் விந்து தத்துவம் தோன்றும். இதுக்கு பேரு அபரவிந்துன்னு பேர். சிவம் சொரூப லக்கணமா இருப்பார். அப்ப பேர் அவருக்கு பரநாதம். அவருடைய சக்தி பராசக்தி. அப்போ பரவிந்துன்னு பேர். சுத்தமாயை தொழில்படுத்த 5 செய்வதற்கு நினைக்கிறார், சுத்தமாயை செயல்படுத்துகிறார். அப்போ தோன்றுகிற முதல் தத்துவம் நாத தத்துவம். அதற்கு பேர் அபரநாதன் பேரு. அடுத்ததாக தோன்றுவது விந்து தத்துவம். அதற்கு பெயர் அபர விந்துன்னு பேர். இது 4 உருவம் இல்லாது அருவம். இப்போ அருவம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், உருவமே இல்லை நினைக்கக்கூடாது. அருவம் ஒரு வகை உருவம் தான். அருவம் என்று சொன்னாலும் அதுவும் ஒரு வகை உருவம் தான். சக்தி ரூபமா இருந்தே காரியங்கள் செய்யும். சக்தி ரூபமா இருந்தே காரியங்கள் செய்யும். எலக்ட்ரிசிட்டி போல கரண்ட்டு. இப்போ கரண்ட்டுக்கு நம்ம பல விதமாக உபயோகப்படுத்துகிறோம். டியூப்லைட்டு, ஃபேனு, மைக்கு எல்லாமே கரண்ட்லேருந்து வருது. பலவித உபயோகம் வருது. ஆனால் அந்த கரண்ட்டுக்கு, மின்சாரத்துக்கு உருவம் இல்லை. பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அங்கே. பேட்ரி செல்லு வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கடையில் போய் பேட்ரி செல் வாங்கினீங்கன்னா டார்ச் லைட்டுக்கோ அல்லது வால் கிளாக்கு போடுறதுக்கு அந்த செல்லில் ஒரு ஓரத்தில் ப்ளஸ் போட்டிருப்பான், இந்த பக்கம் ஓரத்தில் மைனஸ் போட்டிருப்பான். அப்போ அந்த 2 சேரும்போது தான் உங்களுக்கு சக்தி வெளிப்படுது. அது மாதிரி சிவம், சக்தி, நாதம், விந்து, இது 4ம் அருவ நிலை. சக்தி ரூபமாக இருந்தே காரியங்களை செய்யும். அருவமும் ஒரு வகை உருவம் தான். அருவம் என்பது உருவம் இல்லைன்னு அர்த்தம், கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஆனாலும் அந்த அருவமும் ஒரு வகை உருவம் தான். இது 4ம் லயம்ன்றாங்க. லயம்னா முடிவில் எல்லாம் இங்கே தான் போய் ஒடுங்குது. லயம் என்றால் முடிவிலே அனைத்து உலகங்களும் சிவத்திற்கெல்லாம் ஒடுங்குது. ஆகவே இந்த சிவம் சக்தி என்பது பரநாதம் பரவிந்து. 5 செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நாத தத்துவம் தோன்றுகிறது, அது அபரநாதம். அதற்கு அடுத்ததாக விந்து தத்துவம் தோன்றுகிறது, அது அபரவிந்து. இதை 4ம் அருவம். அருவம் என்றால் உருவம் இல்லாதது. உருவம் இல்லை என்றாலும் அதுவும் ஒரு வகை உருவம் தான். காரிய ரூபமாக இருந்தே
செயல்களை செய்யும். எப்படி மின்சாரம் நமக்கு உருவம் இல்லாமலே எல்லா வித காரியங்களையும் செய்கிறதோ அதுபோன்று நாதமும் விந்தும் சிவம் சக்தி நான்குமே உருவம் இல்லாவிட்டாலும் அந்த காரியங்களை சக்தி ரூபமாக இருந்தே செய்யும். இதுக்கு பேர் லயம். லயம் என்றால் அனைத்து உலகங்களும் முடிவிலே ஒடுங்குகின்ற இடம், மறுபடியும் தோன்றுகின்ற இடம். எங்கே ஒடுங்கிற்றோ அங்கே இருந்துதான் தோன்ற முடியும். ஒடுங்கின உலகம் யாரிடம் ஒடுங்கிற்றோ அவரிடம் இருந்துதான் மீண்டும் தோன்றும். ஆகவே அனைத்தும் சிவத்திலே ஒடுங்கும், மீண்டும் சிவத்திலே இருந்து தோன்றும். ஆகவே இது நான்கும் அருவம் லயம். 4 உருவம் வந்தாச்சுங்களா? நவந்தரும் பேர்ல 4 வந்துடுது. அடுத்தது மகேஸ்வரது சதாக்கியம். இதிலே அன்னைக்கே சொன்ன உங்களுக்கு நாதம் என்பது ஞான சக்தி, விந்து என்பது கிரியாசக்தி. நாதம் தனியாக ஐந்தொழில் செய்யாது, விந்து தனியாக ஐந்தொழில் செய்யாது. இரண்டும் சேர்ந்தால்தான் ஐந்தொழில் நடக்கும். மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி அன்னைக்கே சொன்ன உதாரணம் தான். நாதம் என்பது மாப்பிள்ளை, விந்து என்பது பெண். ஒரு ஊர்ல ஒரு வீட்டில் மாப்பிள்ளை இருக்கார், ஒரு வீட்டில் பொண்ணு இருக்கு. கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைத்தால்தான் சந்ததி உருவாகும். அதுபோன்று நாதம் தனியாக ஐந்தொழில் செய்யாது, கிரியை தனியாக ஐந்தொழில் செய்யாது. இரண்டும் சேர்ந்தால்தான் ஐந்தொழில் நடக்கும். நம்மை போலவே இறைவனுக்கும் இச்சா ஞான கிரியா சக்திகள் உண்டு. அவருடைய இச்சா சக்தி எப்பொழுதும் ஒரே நிலையிலே இருக்கும். அது என்னன்னா, இந்த உயிர்கள் எல்லாம் தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு பின் ஏதோ ஒரு பிறவியிலே இருவினை உப்பு எய்தி மல பரிபாகம் அடைந்து சத்திரிபாத நிலைக்கு தகுதியாகும். அப்ப குருவாக வந்து இறைவன் நமக்கு அங்கே நிர்வாண தீட்சை செய்து நம்முடைய மனங்களை எல்லாம் போக்கி ஆட்கொண்டு விடுவார். ஆகவே இச்சா சக்தி 5 வழியில வராது. இச்சையால் தான் 5 வழியில் நடக்குது. பெருமானுடைய இச்சையால் தான் 5 வழியில் நடக்குது. ஆகவே இச்சை எப்பயுமே ஒரே லெவலில் மாறாது, ஒரே விதமாக இருக்கும். நாதமும் விந்தும் ஞானசக்தியும் கிரியாசக்தியும். நாதம் என்பது ஞானசக்தி, விந்து என்பது கிரியாசக்தி. இரண்டும் சமமாக இருக்கும். ஒன்று அதிகமாக ஒன்று குறையும், ஒன்று கூடும். இப்படி சதாக்கிய தத்துவத்திலே ஞானசக்தி 50%, கிரியாசக்தி 50%. சமமாக இருக்கும். ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கும். அதைத்தான் நான் சொன்னேன், அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று நான் சொன்னேன். மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம். திருச்செங்கோட்டில் அருள் பாலிக்கிறார் அர்த்தநாரீஸ்வரர். அது உருவத்தில் இருப்பார். ஒரு பகுதி இடபாகம் பெண்ணாக இருக்கும், வலபாகம் ஆணாக இருக்கும். உருவத்திலே இருப்பார். இந்த சிவலிங்கம் என்பது, சதாக்கியம் என்பது எல்லா ஆலயங்களில் உள்ள மூல கருவறையில் இருக்கிற சிவலிங்கம், அருளலை குறிக்கிறது. ஆகவே இதை ஒரு மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று சொல்லலாம். இதில் ஞானமும் கிரியும் சமமாக இருக்கின்றன. இது 50, அது 50. இப்போ 5 வந்துடுது. முதல்ல சிவம் சக்தி, நாதம் விந்து. அது 4ம் அருவம், உருவம் இல்லாமலே. அதுவும் அருவம் என்பது ஒரு வகை உருவம் தான். காரிய ரூபமாக இருந்து, அந்த சக்தி ரூபமாக இருந்து காரியங்களை செய்யும். சதாக்கியம் அருவுருவம். அருவுருவம் என்றால் சிவலிங்கம். ஏதோ ஒரு உருவம் இருக்கு, ஆனால் அது முகம் கை கால்லாம் இல்லை. பானம் ஆவுடையார் இருக்கு. சிவலிங்கம் என்பது பானம் லிங்கம், ஆவுடையார் கீழே. பானம் வந்து சிவனை குறிக்கும், ஆவுடையார் சக்தியை குறிக்கும். இது அருவுருவம். அருவுருவம் என்றால் ஏதோ ஒரு உருவம் இருக்கும், ஆனால் அது மனித உருவம் போல இருக்காது, கை கால்லாம் இருக்காது. இது அருளலை குறிக்கும். 5 வழியில் முதல் தொழில் அருளல் தான் வருது. அதற்கு அடுத்த தத்துவம் மகேஸ்வர தத்துவம்.
இது மறைத்தலை செய்யும், திரோதான சக்தியாக இருந்து மறைத்தலை செய்யும். இது உருவம். மகேஸ்வர மூர்த்தங்கள் 25 மூர்த்தங்கள் சொல்கிறோமே, இந்த மகேஸ்வர மூர்த்தங்கள்லாம் இதில் தான் வருது. 25 மூர்த்தங்கள், அப்புறம் அயன்மால் ருத்ரம்லாம் இதில் தான் வருது. இதில் கிரியாசக்தி அதிகம், ஞான சக்தி குறைவு. மகேஸ்வரத்தில் கிரியாசக்தி அதிகம், ஞான சக்தி குறைவு. கிரியாசக்தி 70%, ஞான சக்தி 30%. இது மறைத்தலை சொல்றது. அடுத்ததாக சுத்த வித்தை இருக்கு. இப்போ நவந்தரும் பேதத்தில் முதல்ல 4 பார்த்துட்டோம். சிவம், சக்தி, நாதம் வந்து 4, அருவம், சதாசிவம், சதாக்கியம், அருவுருவம் 5 வந்துடுது. மகேஸ்வரம் 6ஆகும். இது உருவம். இதில் கிரியை அதிகம், ஞானம் குறைவுன்னு சொல்லியாச்சு. அடுத்ததாக சுத்த வித்தை தான் இருக்கு. சுத்த வித்தைன்னு வச்சுக்கிறது வித்யேஸ்வரன் வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே மகேஸ்வரன் சொல்கிற மாதிரி வித்யேஸ்வரன் வச்சுக்கொள்ளலாம். வித்யேஸ்வரன் என்பது ஐந்தொழில் செய்யும் போது 3ஆக மாறும், அயன்மால் ருத்ரனா மாறும். அப்போ இதில் என்ன ஆகுன்னா ஞான சக்தி அதிகம், கிரியாசக்தி குறைவு. அயன்மால் ருத்ரன் 3லுமே ஞான சக்தி அதிகம், கிரியாசக்தி குறைவு. ஞான சக்தி 70%, கிரியாசக்தி 30%. இப்போ 9 வடி வந்துடுதா பாருங்க. சிவம், சக்தி, நாதம் விந்து 4 அருவம், சதாக்கியம் அருவுருவம் 5, மகேஸ்வரம், அயன்மால் ருத்ரன் 4, 5 4 9. அப்போ உலகத்தை சிவபெருமான் இந்த 5 வடிவங்களிலே இருந்து இயக்கி கொண்டு வருகிறார் என்று சொல்றாங்க. இதுக்கு சக்தி சொல்றாங்க. ஒவ்வொரு நாதத்துக்கு ஒவ்வொரு சக்தி, அதாவது பெண் சக்தியை குறிப்பிடுறாங்க. சிவத்துக்கு சக்தி, பெண் சக்தி. நாதத்துக்கு விந்து, பெண் சக்தி. சதாக்கியத்துக்கு மனோன்மணி. மகேஸ்வரத்துக்கு மகேஸ்வரி. அயன் வாணி. திருமாலுக்கு லக்ஷ்மி. ருத்ரனுக்கு உமை. இப்போ நம்ம பார்த்த அந்த தத்துவங்களுக்கு பெண் சக்தி எது என்றால், சிவத்துக்கு சக்தி பெண் சக்தி, நாதத்துக்கு விந்து பெண் சக்தி, சதாசிவத்துக்கு சதாக்கியத்துக்கு சதாசிவம், அதற்கு மனோன்மணி பெண் சக்தி, மகேஸ்வரத்துக்கு பெண் சக்தி மகேஸ்வரி, அயன் பிரம்மாவுக்கு பெண் சக்தி வாணி, திருமாலுக்கு பெண் சக்தி லக்ஷ்மி, ருத்ரனுக்கு பெண் சக்தி உமை. இதுதான் நவந்தோறும் பேதம். இதுதான் இருந்து உலகத்தை செயல்படுத்துகிறார். அடுத்ததாக புருடன் ஒன்று தத்துவம் நம்ம பார்த்தோம். அன்னைக்கு தத்துவம் இல்லாது புருடன் என்பது ஒரு நிலை. அதாவது வித்யா தத்துவத்திலே முதல் தத்துவம் மாயை, அடுத்ததாக காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம், கடைசியா வர்றது புருடன். வித்யா தத்துவம் 7. முதல் தத்துவம் மாயை. அந்த மாயையில் தான் நம்முடைய இச்சா ஞான கிரியைகள் 3 கலந்து இருக்கு. இதுல ஒவ்வொரு தத்துவம் ஒவ்வொன்று கலப்போம், இதுல இருந்து எழுப்போம். மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் பஞ்ச கஞ்சுகன்றாங்க, 5 சட்டைகள்ன்றாங்க. இது 5 சேரும் போது இந்த ஆன்மாவுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தகுதி வருது. காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5 தத்துவங்கள் சேரும் பொழுது இந்த ஆன்மாவுக்கு இந்த உலகத்து பொருட்களை அனுபவிக்க வேண்டும் என்ற தகுதி வருது. அதுதான் புருடன் பேர். அந்த தகுதிக்குத்தான் புருடன் என்று பேர். இது பொதுவா சொல்லப்பட்டது. புருடன் என்பது ஒரு தத்துவம் அல்ல. மீண்டும் ஞாபகம் வச்சுங்க, புருடன் என்பது ஒரு நிலை. காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் 5ம் சேர்ந்தால் இந்த ஆன்மாவுக்கு இந்த உலகத்து பொருள்களை நுகர்வதற்கு உரிய தகுதி கிடைக்கும், குவாலிபிகேஷன் கிடைக்கும். அந்த இடத்துல அதுக்கு பேரு புருடன் என்று பேர். இது பொதுவா சொல்லப்படுறது. ஆனா புருடன் வந்து சிறப்பா எப்போ செயல்படும்னா, அது அந்த தகுதியை எப்போ சிறப்பா பெறும்னா, பும்சத்துவ மலம்னு இருக்கு. 5 மலங்கள் இருக்கு, பஞ்ச கிளேசங்கள்.
இந்த புருடனோட இந்த பஞ்ச கிளேசங்களும் பும்சத்துவ மலம், பூனா இம்மன்னா இசன்னா பும்சத்துவ மலம் அல்லது பஞ்ச கிளேசம். கிளேசங்கள்னா குற்றங்கள், பஞ்ச கிளேசங்கள் என்றால் 5 குற்றங்கள். இந்த 5 சேரும் போதுதான் இந்த புருடனுக்கு இந்த உலகத்து பொருள்களை நுகர்வதற்குரிய சிறப்பு தகுதி கிடைக்கும். முதல்ல சொன்னது பொது தகுதி. இந்த 5 குற்றங்களும் ஆன்மாவோடு சேரும்போது இந்த ஆன்மாவுக்கு இந்த உலகத்து பொருள்களை நுகர்வதற்குரிய சிறப்பு தகுதி கிடைக்குது. இப்ப இந்த பஞ்ச கிளேசம்னா என்னன்னு பார்க்க போறோம். பஞ்ச கிளேசம்னா குற்றம், பஞ்சன்னா 5. அவிச்சை, ஆங்காரம், அவா, ஆசை, சினம். பஞ்ச கிளேசம் சொல்றோம். இப்போ பஞ்சம்னா 5, கிளேசங்கள்னா குற்றங்கள். இந்த 5 குற்றங்களும் ஆன்மாவோட சேர்ந்தால்தான் ஆன்மா உலகத்து பொருள்களை நுகர்வதற்குரிய சிறப்பு தகுதியை பெறும். அவிச்சை, ஆங்காரம், அவா, ஆசை, சினம். இப்ப ஒவ்வொன்றையும் பார்க்க போறோம். என்ன 5 வந்துருதுங்களா? இப்ப அவிச்சை என்னன்னு பார்க்க போறோம். அவிச்சை என்றால் நிலையில்லாத பொருள்களை நிலைத்தவை என்று உணர்வது, அசுத்தத்தை சுத்தம் என்று உணர்வது, துன்பத்தை இன்பம் என்று உணர்வது, தனக்கு உரிமை இல்லாத பொருள்களை தனக்கு உரியது என்று நினைப்பது. அது மாறுபாடா காண்பதுங்க. அவிச்சைன்னா எகென்ஸ்டா மாறுபாடா காணுவது. நல்லதை கெட்டதா நினைக்கிறது, இன்பத்தை துன்பமா நினைக்கிறது, நமக்கு உரிமை இல்லாத பொருள் நமக்கு உரிமை உள்ளதா நினைப்பது, அசுத்தத்தை சுத்தம் என்று நினைப்பது. இது பேர் தான் அவிச்சை. இது ஒரு குற்றம். நமக்கு இந்த குற்றம் நம்ம கிட்ட இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்கு. நம்மளாம் சகலர்கள். இந்த குற்றத்துல 5 குற்றத்துல அவிச்சை எல்லார்ட்டையும் இருக்கு, அடியார் உட்பட. அவிச்சைக்கு எழுதிதான் எழுதிங்க மக்களைனா எழுதிதான் இருக்க, பொறுமையா சொல்றேன். அவிச்சைனா நிலையில்லாதவற்றை நிலைத்தன என்று நினைப்பது, நிலையில்லாதவற்றை நிலைத்தன என்று நினைப்பது, அசுத்தத்தை சுத்தம் என்று நினைப்பது, துன்பத்தை இன்பம் என்று நினைப்பது, தனக்கு உரிமை இல்லாத பொருள்களை தனக்கு உரிமை உள்ளதாக நினைப்பது. இதுக்கு பேர் அவிச்சை. இந்த குற்றம் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது ஆங்காரம். இந்த அவிச்சையின் காரணமாக அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு தன்முனைப்பு. ஆங்காரம் என்றால் அவிச்சையின் காரணமாக எந்த பொருளை நம்ம விரும்புகிறோமோ அந்த பொருளை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு தன்முனைப்பு. ஆங்காரம், ஆங்காரம் சொல்றோம்ல, அவன் ஆங்காரம் முடிச்ச அலையறான் அப்படின்றமே, அது மாதிரி அந்த அவிச்சையின் காரணமாக அவற்றை தானெனவே மயங்கும் இயல்பு. அப்பொருளை எல்லாம் எப்படி நினைக்கிறதுனா, உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் எனக்காகவே இருக்குன்னு நினைக்கிறது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களுமே எனக்காகவே இருக்குன்னு நினைக்கிறது. ஆங்காரம். அடுத்ததாக அவா. அவானா இந்த பொருள்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற பெரு விருப்பம். அந்த பொருள்கள் எனக்கு கிடைச்சே ஆக வேண்டும், அடைந்தே ஆக வேண்டும் என்ற பெரு விருப்பம். ஆசை. அந்த அவாவின் காரணமாக அப்பொருள் மீது அதீத காதல் கொள்றது. எந்த பொருளை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த பொருள் மேல அதீத காதல், காதல் அதை அடைந்தே தீர வேண்டும், ஒரு வெறி. அதுக்கு பேர் தான் ஆசை. கடைசியா சினம். இந்த பொருள்லாம் கிடைக்கிற, நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வேணும் என்று நினைக்கிறோம், இது கிடைக்காத போது எழுகிற கோபம். நாம் இச்சித்த பொருள் நமக்கு கிடைக்காத போது நமக்கு வருகிற கோபம். இது 5 குணங்களும் நம்ம கிட்ட இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்கு, அடியேன் உட்பட. இது 5 சேரும் போதுதான் ஆன்மா நுகர்வோன் என்ற தகுதியை பெறுகிறது, சிறப்பா பெறுகிறது.
முதல்ல புருடன் என்பது பொதுவான தகுதி, நுகர்வோன் என்ற பொதுவான தகுதி. இந்த 5 குற்றங்களையும் பஞ்ச கிளேசங்களையும் ஆன்மா கூடும்போது அதற்கு நுகர்வோன் என்ற சிறப்பான தகுதி வருது. இதுதான் பும்சத்துவ மலன் பேரு, பஞ்ச கிளேசம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக புத்தியில ஒரு விளக்கம் இருக்கு. புத்தியில ஒரு விளக்கம் பார்க்கணும். புத்தி எங்க ஆன்ம தத்துவத்துல வருது. ஆன்ம தத்துவத்துல முதல் தத்துவம் குணத்தத்துவம், அது சித்தம்னு சொல்றாங்க. முதல் தத்துவம் குணத்தத்துவம், அதை சித்தம்னு சொல்லலாம். சித்தத்துக்கு அடுத்து புத்தி, ஆங்காரம், மனம் அப்படி வருது. இப்போ புத்தியை பற்றி நம்ம சிந்திக்க போறோம். புத்தியை நம்ம சொல்லிட்டோம். புத்தியில 8 பாவகங்கள் இருக்குன்றாங்க. பாவகங்கள், பாவகங்கள். பாவகங்கள்னா குணங்கள், எண்ணங்கள்னு பேர். இந்த புத்தி தத்துவத்திலே 8 குணங்கள் இருக்கு. அதுல என்னன்னா 4 நல்ல குணம், 4 கெட்ட குணம். இந்த 4 4 8 ஒரு சக்கரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆரக்கால் இருக்குல்ல, வண்டி சக்கரம் சொல்லும் போது அந்த அச்சுல இருந்து ஆரக்கால் பிரியுது இல்ல, அது மாதிரி ஒரு சக்கரத்துல 8 கால் மாதிரி இருக்குமா அந்த 8. இது மாறி மாறி சுழன்று கொண்டே வரும். 4 நல்ல குணம் வரும், அப்புறம் 4 கெட்ட குணம் வரும், மறுபடியும் 4 நல்ல குணம் வரும், 4 கெட்ட குணம் வரும். நம்ம வாழ்க்கையில நமக்கு இந்த புத்தியில 8 எண்ணங்கள், பாவகங்கள்ன்றாங்க. அதை பாவகங்கள். பாவகங்கள்னா எண்ணங்கள் அல்லது குணங்கள்னு வச்சுக்கலாம். இந்த 8 4 நல்லது, 4 கெட்டது. இது 4 சக்கரம். ஒரு வண்டி சக்கரத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அதுல அந்த ஆரக்கால் போகுதுல்ல, அது மாதிரி 8 ஒரு சக்கரத்துல, புத்தி சக்கரத்துல 8 கால்களா இருக்குதான். அந்த சக்கரம் சுழல சுழல நல்லது மேல போகும், அப்புறம் கீழே வரும், கெட்டது மேல போகும், அது கீழே வரும். இப்படியாக சக்கரம் போல சுழன்று கொண்டு வருதுதான். அது என்ன குணம்னு இப்ப பார்க்க போறோம். நல்ல குணங்கள் என்னன்னா தன்மம். எழுதிங்கன்னா எழுதிக்கலாமா, பொறுமையான சொல்றேன். தன்மம், தாயின் மம், தன்மம். அதுக்கு என்ன அர்த்தம்னா அறம்னு பேர். தன்மம் என்றால் அறம். புத்தியிலே தோன்றுகிற பாவங்கள் 8. 8லே 4 கெட்டது, 4 நல்லது. இப்ப நல்லது 4லே முதல்ல சொல்றேன், முதல் குணத்தை சொல்றேன். தன்மம், தாயின் மயம், தன்மம். அதுக்கு தமிழ்ல என்ன சொல்றாங்க, அறம். தன்மம், அதுக்கு தமிழ்ல அறம். 2வது ஞானம். 2வது ஞானம், அதுக்கு தமிழ்ல அறிவு. முதல்ல சொன்னது தன்மம், அதுக்கு பேர் தமிழ்ல அறம். 2வது சொன்ன பாவகம் ஞானம், அதுக்கு தமிழே அறிவு. 3வது பாவகம், 3வது பாவகம்னா குணங்கள் அல்லது எண்ணங்கள்னு வச்சுக்கலாம். வைராக்கியம், 3வது பாவகம் வைராக்கியம். வைராக்கியம்னா தமிழ்ல வெறுப்பு. 4வது பாவகம் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்றால் செல்வம். இது 4 நல்லது. முதல்ல சொன்னது தன்மம், அறம். 2வது சொன்னது ஞானம், அறிவு. 3வது சொன்னது வைராக்கியம், வெறுப்பு. 4வது சொல்வது ஐஸ்வர்யம், செல்வம் தமிழ்ல. மீண்டும் ஒருவர் சொல்றேன். புத்தியிலே தோன்றுகிற பாவங்கள் 8. அதில் நல்ல பாவங்கள் குணங்கள் 4, கெட்ட குணங்கள் 4. இதை 8 புத்தி சக்கரத்துல மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு கொண்டே வரும். நம்ம வாழ்க்கையில இந்த 8 குணங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில இந்த 8 குணங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குன்றாங்க. அதான் புத்தி சக்கரம் மாதிரி சுழலுமா. வண்டி சக்கரம் எப்படி சுழலுதோ அது மாதிரி இந்த புத்தி சக்கரம் சுழலும் போது இந்த எண்ணங்கள் நல்லது போகும், அடுத்து கெட்டது வரும், நல்லது போகும், கெட்டபடி மாறி மாறி சுழண்டு வரும். அதுல 4 நல்லது என்னன்னா தன்மம், அறம். ஞானம் என்றால் அறிவு. வைராக்கியம் என்றால் வெறுப்பு. ஐஸ்வர்யம் என்றால் செல்வம். இது 4ம் நல்ல பாவகங்கள். பாவகங்கள்ல குணங்கள் அல்லது எண்ணங்கள் வச்சுக்கலாம்.
அடுத்ததாக கெட்ட குணங்கள் 4. இதுக்கு முதல்ல அதன்மம். அதன்மம் தன்மத்துக்கு முன்னால் ஆனா போட்டிருக்கு. அதன்மம், அதர்மம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதன்மம் பாவம்னு அர்த்தம். அது அதர்மம்னா பாவம்னு அர்த்தம். அடுத்தது அஞ்ஞானம். அடுத்த பாவகம் குணம் அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்றால் அறியாமை. அஞ்ஞானம் என்றால் அறியாமை. அடுத்தது அவைராக்கியம். ஆனா சேர்த்துக்கணும். வைராக்கியம் முன்னால ஆனா சேர்த்துக்கணும். அவைராக்கியம் இது விருப்பு. விருப்பு இது விருப்பு, விருப்பம். 4வது அனைஸ்வரியம். ஐஸ்வர்யம் சொன்னா இங்க அனைஸ்வரியம். அனைஸ்வரியம் வறுமைன்னு அர்த்தம். முதல்ல சொன்னது 4 நல்லது. தன்மம் என்றால் அறம், ஞானம் என்றால் அறிவு, வைராக்கியம் என்றால் வெறுப்பு, ஐஸ்வர்யம் என்றால் செல்வம். இது 4 நல்லது. அதுக்கு எதிரடியாக உள்ளது, அதுக்கு எதிர்மாறாக உள்ளது அதன்மம். அதன்மம் என்றால் பாவம், அஞ்ஞானம் என்றால் அறியாமை, அவைராக்கியம் என்றால் விருப்பு, அனைஸ்வரம் என்றால் வறுமை. அதாவது ஆன்மாவிடம் இந்த சாத்விக குணம், சாத்விக 3 குணம் இருக்கு நம்ம கிட்ட. சாத்விகம், ராஜசம், தாமசம். இந்த 3 குணத்துல நம்ம கிட்ட சாத்விக குணம் நிறைஞ்சிருக்கும் போது, இப்போலாம் நம்ம சாத்விக குணத்தை இருக்கோம் எல்லாருமே. அடியனும் சாத்விக குணத்தை இருக்க, நீங்க கேட்டுக்கொண்டிருக்க அடியார் பெருமக்களும் சாத்விக குணத்தை இருக்கீங்க. இந்த நேரத்தில் நம்ம கிட்ட என்ன இருக்குமா, தன்மம் இருக்கும், ஞானம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், அறம், அறிவு, வெறுப்பு, செல்வம். இது 4ம் இருக்கும் நம்ம கிட்ட. இப்போ சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் போது இந்த 4 குணம் இருக்கும். ஆன்மாவிடம் ராஜச குணம் மேலோங்கி இருக்கும் போது கெட்ட குணம் என்ன வரும்னா அவைராக்கியம், விருப்பம், ஆசை. அந்த ஒண்ணுதான் வரும். ராஜச குணம் மேலோங்கி இருந்தா நமக்கு தோன்றுவது அவைராக்கியம். அவைராக்கியம்னா விருப்பம், ஆசை. தாமச குணம் மேலோங்கி இருந்ததா நம்ம கிட்ட 3 குணம் இருக்கு. முதல்ல சொன்னேன், சத்துவம், ராஜசம், தாமசம். அப்போ சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும்போது நல்ல குணங்களான தன்மம், அறம், ஞானம், அறிவு, வைராக்கியம், வெறுப்பு, ஐஸ்வர்யம், செல்வம். இது 4 இருக்கும் நம்ம கிட்ட. நல்ல சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும்போது இந்த 4 நல்ல குணங்கள் நம்ம கிட்ட இருக்கும். ராஜச குணம் மேலோங்கி இருக்கும்போது, அதாவது இந்த குணங்கள் 3 100% வச்சுங்க. எப்பொழுதுமே 3 நம்ம கிட்ட சேர்ந்துதான் இருக்கும். ஆனால் 3 சமமா இருக்காது. சத்துவ குணம் 60-70% இருக்கலாம், ராஜசம் 10% இருக்கும், தாமசம் ஒரு 20% இருக்கும். அப்படிதான் மாறி மாறி இருக்கும். ஈக்குவல் ரேங்க்ல இருக்காது. இந்த குணங்கள் 3 நம்ம கிட்ட 33 இருக்காது. 100% வச்சுக்கிட்டா சத்துவ குணம் 33%, ராஜசம் 33%, வைராக்கியம் தாமசம் 33%. 3 சமமா இருக்காது. நம்மிடம் இந்த 3 குணம் இருக்குது. அந்த 3மே ஒன்று அதிகமா இருக்கும், ஒன்று குறைஞ்சிருக்கும். அப்படிதான் இருக்கும் எப்பயுமே. ஒன்று சத்துவம் மேலோங்கி இருக்கும், தாமசம் மேலோங்கி இருக்கும், சத்துவம் குறைஞ்சிருக்கும். இப்படி கூடல் குறைச்சலா இருக்கும். அப்போ நம்ம கிட்ட சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் போது நமக்கு நல்ல குணங்கள் 4 தோணும். தன்மம், அறம், ஞானம், அறிவு, வைராக்கியம், வெறுப்பு, ஐஸ்வர்யம், செல்வம். இது 4 சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும்போது நமக்கு தோன்றும். ராஜச குணம் மேலோங்கி இருக்கும்போது நம்ம கிட்ட தோன்றுவது அவைராக்கியம். அவைராக்கியம் என்றால் விருப்பம், விருப்பம் என்றால் ஆசை. தாமச குணம் மேலோங்கி இருக்கும்போது அதன்மம், அஞ்ஞானம், அனைஸ்வரியம். இது 3 நமக்கு வரும். அதன்மம், அஞ்ஞானம், அனைஸ்வரியம். இது 3 நம்ம கிட்ட மேலோங்கி இருக்கும். அதன்மம் என்ன? பாவம். அஞ்ஞானம் என்றால் அறியாமை, அவைராக்கியம் என்றால் விருப்பு. இது 3 நம்ம கிட்ட மேலோங்கி இருக்கும். அப்ப இந்த 8 குணங்களும் புத்தியில எப்படி ஒரு சக்கரத்திலே
ஆரக்கால்கள் மேல போய் சுத்தி கொண்டே வருகிறதோ அது மாதிரி புத்தி என்ற சக்கரத்திலே இந்த 8 குணங்களும் மாறி மாறி சுழன்று கொண்டே வருமா. ஒரு நேரம் நல்ல குணம் இருக்கும், ஒரு நேரம் கெட்ட குணம் இருக்கும், ஒரு நேரம் அதை விட மோசமான குணம் இருக்கும், தாமச குணம். இப்படியாக நம்ம வாழ்க்கை பூரா இந்த புத்தி தத்துவத்திலே இந்த 8 குணங்களும் சுற்றி 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 வந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம வாழ்நாளில் இந்த 8 குணங்களையும் நம்ம மாறி மாறி அனுபவிச்சு கொண்டே இருப்போம்னு அர்த்தம். வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் இந்த 8 குணங்களையும் மாறி மாறி அனுபவித்து கொண்டே இருப்போம்னு அர்த்தம். ஐயா சிவாய நமங்க ஐயா. சொல்லுமா ஐயா, தர்மமா அறம்னா தர்மமா தன்மமாங்க ஐயா? இதுமா தன்மம். தன்மம்மா தன்மம் எங்கய்யா? 2 சுழி என்னன்னா மானா இம்மன்னா தன்மம். தன்மம், சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அது வடமொழிமா, தன்மனா வடமொழி, அதுக்கு பேர் தமிழ அறம். ஆகவே இந்த புத்தி தத்துவத்திலே இந்த 8 பாவகங்கள்ன்றாங்கல்ல, அது தமிழில் நம்ம குணங்கள் அல்லது எண்ணங்கள் வைத்துக் கொள்ளலாம். நம்ம வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் இந்த நல்லது கெட்டதை அனுபவித்துக் கொள்ளும். இப்போ நம்ம எல்லாம் சத்துவ குணத்தை இருக்கும். சத்துவ குணத்தை இருக்கும்போது நம்ம கிட்ட என்ன இருக்கும்? அறம் இருக்கும், அறிவு இருக்கும். வெறுப்புன்னா அது வேண்டாம் என்பது, தீயது வேண்டாம் என்பது. செல்வம் இருக்கும். சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும்போது நம்ம திருப்தியா இருப்போம், எல்லாமே திருப்தியா இருப்போம். அப்போ இந்த 4 குணங்கள் நம்ம கிட்ட இருக்கும். ராஜச குணம் மேலோங்கி இருக்கும்போது ஆசை அதிகமாகிடும். அந்த பொருளை அடைந்தே தீர வேண்டும். அவைராக்கியம். வைராக்கியம் என்றால் அந்த பொருள் வேண்டாம் என்றது, தீய பொருள் வேண்டாம்னு நினைக்கிறது. அவைராக்கியம் என்றால் ஆசை, அந்த பொருள் எனக்கு வேணும்னு நினைக்கிறது. ராஜச குணம் மேலோங்கி இருக்கும், இந்த குணம் வந்துடும். தாமச குணம் மேலோங்கி இருக்கும்போது அதன்மம், பாவம், அஞ்ஞானம்னா அறியாமை, அவைராக்கியம் என்றால் வெறுப்பு, அனைஸ்வரியம். அதன்மம், அஞ்ஞானம், அனைஸ்வரியம், இதிலே 3லே நாட்டம் வரும். தாமச குணம் இருக்கும்போது அதன்மம், அஞ்ஞானம், அனைஸ்வரியம். அதன்மம் என்றால் பாவம், அஞ்ஞானம் என்றால் அறியாமை, அனைஸ்வரியம் என்றால் வறுமை. இது வந்துடும், இது 4. ஆகவே இந்த 4 8 குணங்களும் எப்படி ஒரு வண்டியிலே இந்த ஆரக்கால்கள் மேலே போயிட்டு வண்டி போகும்போது இந்த பக்கம் இருக்க ஆரக்கால் கீழே வரும், கீழே இருந்து மேலே போகும். அதே மாதிரி இந்த புத்தி என்ற சக்கரத்திலே இந்த 8 குணங்களும் 8 ஆரக்காலாக பாவிச்சுங்க. 8 குணங்களையும் 8 கால்களாக பாவித்துக் கொள்ளுங்கள். எப்படி வண்டி சக்கரம் சுற்றுறது போல இந்த புத்தி சக்கரம் சுற்றி கொண்டே வரும். சுற்றும் பொழுது நமக்கு வாழ்நாளில் இந்த 8 குணங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குன்றாங்க. அடுத்ததாக தன்மாத்திரையில் ஒரு முக்கியமான விளக்கம். தன்மாத்திரை என்றால் சூக்கும பூதம்னு அர்த்தம். தன்மாத்திரை என்ன? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்ற 5 தன்மாத்திரைகள். தன்மாத்திரை என்றால் ஒரு பொருளின் ஆற்றல் அந்த பொருளிலே அடங்கி இருத்தல் அர்த்தம். ஒரு பொருளுடைய ஆற்றல் அந்த பொருளிலே அடங்கி இருத்தல், வெளியே தெரியாம அடங்கி இருக்கிறது. இப்போ ஆலமரம் இருக்குங்க, பெரிய ஆலமரம் அப்படியே படர்ந்து இருக்கு. அரச மரம் அதுவே பெரிய படர்ந்து இருக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய மரம் எங்கே இருக்கு? ஒரு சின்ன விதையில் இருக்கு. ஆழ விதை, அரச விதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய மரம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த சின்ன விதையிலேருந்து வந்து. அது மாதிரி இந்த தன்மாத்திரை ஓசை, ஊறு, ஒளி, சுவை என்ற தன்மாத்திரை இருந்து பெரிய பூதங்கள் தோன்றுகின்றன. ஓசையில இருந்து ஆகாயம் தோன்றுகிறது, ஊரிலே இருந்து காற்று தோன்றுகிறது, ஒளியில இருந்து நெருப்பு தோன்றுகிறது, சுவையில இருந்து நீர் தோன்றுகிறது, நாற்றத்தில இருந்து நிலம் தோன்றுகிறது. அப்ப தன்மாத்திரை என்பது சூக்கும பூதம்னு அர்த்தம். பூதத்தின் ஆற்றல்னு அர்த்தம். பெரிய பூதம், வானம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்றமே, அந்த பூதங்கள் தோன்றுவதற்குரிய விதை அப்படி வச்சுங்க, விதைன்னு வச்சுங்க. அதை தன்மாத்திரையை விதைன்னு வச்சுங்க. அதான் சூக்கும பூதம்ன்றாங்க. இதை சூக்கும பூதம்ன்றாங்க.
இதுல இருந்துதான் மாபூதங்கள் தோன்றுது, பெரிய பூதங்கள். ஓசையில இருந்து ஆகாயம் தோன்றுகிறது, ஊரிலே இருந்து காற்று தோன்றுகிறது, ஒளியில இருந்து நெருப்பு தோன்றுகிறது, சுவையில இருந்து நீர் தோன்றுகிறது, நாற்றத்திலிருந்து நிலம் தோன்றுகிறது. அப்போ சூக்கும பூதம் என்றால் விதை, மாபூதம் என்றால் மரம். அரச மரம் பெரிய மரமா இருக்கு, அவ்வளவு பெரிய மரத்தினுடைய ஆற்றல் ஒரு சின்ன விதையில் அடங்கியிருக்கு. மரம் செழித்து வளர்ந்து பெரிய மரமா இருக்கு, ஆனால் அவ்வளவு பெரிய மரத்தினுடைய ஆற்றல் எங்க இருக்கு? ஒரு சின்ன விதையில இருக்கு. அது மாதிரி இந்த பூதங்கள்லாம் பெருசு. நம்மளால கம்பேர் எப்படி எவ்வளவு பெருசா இருக்குன்னு கம்பேர் பண்ண முடியாது நம்மளால. மாபூதங்கள்றாங்க, அதான் மானா பெரிய பூதங்கள். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். தன்மாத்திரை என்பது சூக்கும பூதம். இதில் இருந்தால் பூதங்கள் தோன்றுது. இந்த பூதங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு குணம் இருக்கும். ஒரு பொருள் என்று ஒன்று இருந்தால் அதற்கு குணம் என்று ஒன்று இருக்கும். எல்லா பொருளுக்கும் இருக்கும். இப்போ மலர்னு எடுத்தா அதுக்கு குணம் என்ன? வாசம். சிவம் என்று எடுத்தால் அதனுடைய குணம் என்ன? சக்தி. சூரியன் என்று எடுத்தால் அது குணம் என்ன? கதிர். அப்போ எப்பொழுதுமே ஒரு பொருள் என்று ஒன்று இருந்தால் அதற்கு குணம் என்று ஒன்று கட்டாயம் இருக்கும். இப்போ தன்மாத்திரையிலிருந்து பூதம் பார்த்துட்டோம். தன்மாத்திரை என்பது சூக்கும பூதம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இது 5 தன்மாத்திரை. விதைன்னு வச்சுங்க, விதைன்னு போட்டு வச்சுங்க. தன்மாத்திரை விதைன்னு போட்டுங்க. மாபூதங்கள் மரன்னு போட்டு வச்சுங்க. வானம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். தன்மாத்திரை என்பது விதை, மாபூதங்கள் என்பது மரம். இப்ப இந்த பூதங்களுக்கு குணம் இருக்கு. பொருள் என்று இருந்தால் அதுக்கு குணம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு பூதத்துக்கும் குணம் இருக்குது. ஆகாயத்துக்கு என்ன குணம்னா ஓசை. ஆகாயத்துக்கு என்ன குணம்னா ஓசை. காற்றுக்கு ஓசை, ஊறு 2 குணம். காற்றுக்கு ஓசை, ஊறு 2 குணம். நெருப்புக்கு ஓசை, ஊறு, ஒளி 3 குணம். நெருப்புக்கு ஓசை, ஊறு, ஒளி 3 குணம். நீருக்கு ஓசை, ஊறு, ஒளி, சுவை 4 குணம். நீருக்கு ஓசை, ஊறு, ஒளி, சுவை 4 குணம். நிலத்துக்கு 5 குணம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இதுல பாருங்க, இப்போ அந்த கடைசியா இருக்கு பாருங்க, அதெல்லாம் அதனுடைய உண்மையான குணம். ஒவ்வொரு பூதத்துக்கு கடைசியில வருது பாருங்க, அதுதான் அதனுடைய சிறப்பு குணம், உண்மையான குணம். இப்போ ஆகாயத்துக்கு ஓசை என்ற ஒரே குணம் தான். ஆகாயத்துக்கு ஓசை மட்டும்தான், அது அதனுடைய சிறப்பு குணம். காற்றுக்கு ஓசை, ஊறு. இந்த ஊறு இருக்கு பாருங்க கடைசியில, அதுதான் காற்றுடைய ஒரிஜினல் குணம். காற்றுடைய ஒரிஜினல் குணம் என்னன்னா ஊறு. நெருப்புடைய ஒரிஜினல் குணம் ஓசை, ஊறு, ஒளி. ஒளினா வெளிச்சம். நெருப்புடைய உண்மையான குணம், சிறப்பு குணம் வெளிச்சம். அதே மாதிரி நீருக்கு ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். நாற்றம் என்றால் சுவை. அந்த நீருக்குள்ள சுவை. சுவை என்பால் அந்த நீருக்குள்ள சுவை. ஓசை, ஊறு, ஒளி, சுவை. நீருக்கு உள்ள குணம் சுவை. கடைசியில் இருக்கிறது அதனுடைய ஒரிஜினல் குணம். நிலத்துக்கு ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம்.
கடைசியில் இருக்குதான் அதனுடைய நிலத்தினுடைய ஒரிஜினல் குணம். நிலத்துக்கு எப்படிங்க நாட்டம் வரும், மனம் வரும்னா ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா எல்லாருக்கும். நிலத்துக்கு எப்படி மனம் எப்படி சொல்ல முடியும் நிலத்துக்குன்னா, இப்போ ஒரு மழை கொஞ்சமாக பெஞ்சு வச்சுக்க, மழை ஒரு 1/4 மணி நேரம் மழை பெஞ்சு அப்படியே விட்டுட்டா நம்மளுக்கு ஒரு வாசனை வரும். நம்ம என்ன சொல்லுவாங்க, மண் வாசனை, மழை பெஞ்சிருக்கு மண் வாசனை அடிக்கணும். இப்போ நிலத்துக்கு வாசம் இருக்கணும் அர்த்தம். ஆகவே இந்த பூதங்களுக்கு குணங்கள் இருக்கு. ஆகாயத்துக்கு ஓசை என்ற ஒரு குணம், காற்றுக்கு ஓசை ஊறு என்ற 2 குணம், நெருப்புக்கு ஓசை ஊறு ஒளி என்ற 3 குணம், நீருக்கு ஓசை ஊறு ஒளி சுவை என்ற 4 குணம், நிலத்துக்கு ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் 5 குணம். அது கடைசியில் இருக்கிறது அதனுடைய ஒரிஜினல் குணம், சிறப்பு குணம். இப்போ ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஆகாயம் ஓசை நல்லா புரியுது நமக்கு. ஆகாயம்னா நம்ம இது இப்போ நம்ம பேசவே முடியாது. இப்போ ஆகாயம் இருக்கிறதுனால தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். எல்லாமே ஆகாயத்தான் நடக்குது. ஆகவே அது எளிமையாக புரியுது. காற்றுக்கு ஓசை ஊருன்னா காற்றடிச்சா சத்தம் கேட்குதுல்ல உங்களுக்கு. காற்றடிச்சா சவுண்டு கேட்குதுல்ல. சூறாவளி காற்று அடிக்கும் போது என்ன கேட்குது உங்களுக்கு, சத்தம் கேட்குது. அந்த காற்று மேலே படும்போது நமக்கு உணர்றோம் இல்லையா, ஊரு காற்று மேலே படுறதா உணர்றோம் இல்லையா. அப்போ ஓசை ஊரு 2 உண்டு. நெருப்புக்கு 3 இருக்கு. நெருப்பு எரியும் போது சத்தமாக எரியும். நெருப்பு நீங்கள் ஒரு இடத்துல நெருப்பு போட்டீங்கன்னா சடப்பட சத்தம் போட்டு எரியும். நெருப்பு ஊரம் உண்டு, அதுக்கு நெருப்பு பட்டா சுடும், அதுக்கு வெளிச்சம் இருக்குது. அப்போ 3 குணம். அதே மாதிரி நீருக்கு 4 குணம். ஓசை, மேலேருந்து நீர் விழுதுன்னு வச்சுங்க, நீர்வீழ்ச்சி சத்தமாக இருக்கும். ஊறு, தண்ணி மேலே பட்டால் அவனுக்கு உணர்ச்சி தெரியும், ஊறு. ஒளி, தண்ணீர் அங்கே இப்போ குட்டக்குள்ள பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியேன்னு கூட்டும், வெளிச்சமாக இருக்கும். தண்ணீர் எங்கேருந்து நீர்வீழ்ச்சி கொட்டும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியேன்னு வரும். அப்போ அந்த ஒளி வந்துடுது. அடுத்து தண்ணீருக்கு உள்ளது சுவை. தண்ணீருக்கு இயற்கையான அந்த சுவை இருக்குது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஊருக்கு வெளியூருக்கு போனோம்னா எங்கள் ஊர் தண்ணி நல்லா இருக்குங்க, இந்த தண்ணி நல்லா இல்லை சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தண்ணி அந்த நிலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணியோட சுவை மாறும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சுவையெல்லாம் நமக்கு சரி வரலன்னு சொல்லிட்டு நம்ம இந்த அக்கோ காடை வச்சுக்கிறோம். அக்கோ காடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குது தண்ணின்றாங்க. ஆனால் அதில் இப்போ என்ன சொல்கிறாங்க, அது ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாங்க சில பேர். நம்ம அந்த அதில் இருக்க செடிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு பியூராக குடிக்கிறோம். குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்கும். ஆனால் அது ரொம்ப சரியில்லை, நல்லா இப்போ சொல்கிறாங்க. அது மாதிரி நிலத்துக்கு 5 இருக்குது. நிலத்துக்கு என்ன இருக்குங்க, ஓசை இருக்கு. நிலம் வெடிச்சா, நிலம் வெடிப்பு தோணும் போது மண்ணு சரிஞ்சு விழும்போது ஓசை கேட்குது. நிலத்துல அந்த மேலேருந்து விழற நிலத்துடைய பாகங்கள் மலைகளை சிதறி வந்து மேலே பட்டா நமக்கு உணர்ச்சி தெரியுது. அப்புறம் நிலம் இது மாதிரி ஒரு இடத்துக்கு தான் ஒளி வருது உங்களுக்கு. இடத்துக்கு அந்த எரிமலை சொல்றாங்களே, அதில் ஒளி வந்துடுது. நிலத்துல சுவையும் வந்துடுது உங்களுக்கு. நாற்றம், நிலம் மழை பெஞ்சா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மழை பெஞ்சா ஒரு வாசம் அடிக்கும் நமக்கு. அதிக மழை பெஞ்சா வாசம் அடிக்காது. ஒரு 1/4 மணி நேரம் மழை பெஞ்சு விட்டுடுதுன்னா நமக்கு ஒரு வாசம் வரும். நம்ம என்ன சொல்லுவோம், மழை பெஞ்சிருக்கு, மண் வாசம் அடிக்கிறது. ஆகவே இந்த ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்பது தன்மாத்திரை, அது விதை. அதுதான் பூதங்களுக்கு குணங்களா வருது. அந்த ஓசை என்ற தன்மாத்திரை ஆகாயத்து குணமா வருது. ஊறு என்ற தன்மாத்திரை காற்றுக்கு குணமா வருது. ஒளி என்ற தன்மாத்திரை நெருப்புக்கு குணமா வருது, சிறப்பு குணம். ஒண்ணு மட்டும் சொல்றேன். சுவை என்ற தன்மாத்திரை நீருக்கு குணமா வருது. நாற்றம் என்ற தன்மாத்திரை நிலத்துக்கு குணமா வருது. இப்போ 2 பார்த்துட்டோம். இதுக்கும் ஓசை ஊறு, இந்த குணத்துக்கு அதான் பேர். தன்மாத்திரைக்கு ஓசை ஊறு ஒளி சுவை நாற்ற பேர் அதே தான். அந்த குணங்களா வருது பாருங்க, அப்பயும் பேர் அதே தான். ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம். தன்மாத்திரையா இருக்கும்போது விதை, அது பூதமா மாறிடும். பூதமா மாறிய பிறகு அதுக்கு ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்துக்கு பேர் அதே தான். ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற 5. இப்போ 2 பார்த்துட்டோம். ஒரே
வார்த்தையில ரெண்டு பார்த்துட்டோம். ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்றால் தன்மாத்திரை. அதுவே பூதங்களுக்கு குணங்களாக வந்தால் அதுக்கும் பேரு ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் தான். இங்க எப்படி வரும்போது குணங்கள் சொல்லணும், பூதங்கள் குணங்கள் சொல்லணும். ரெண்டு பார்த்துட்டோம். இப்ப மூணாவது வருது முக்கியமானது. இந்த பூதங்களின் குணங்களைத்தான் ஞானேந்திரியங்கள் அறியுது. நம்ம கிட்ட ஞானேந்திரம் 5 இருக்குன்னு சொன்னோம். செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு. செவி என்றால் காது, ஞானேந்திரம். காது என்றால் வெளியே இருக்க காதை நினைச்சுக்காதீங்க. ஞானேந்திரம் என்றால் வெளியே தெரிவது. காதுனா உறுப்பு, அதன் உள்ளே இருக்கு பாருங்க செவிப்பறை, அதுதான் ஞான இந்திரியம். மேலே இருக்கிறது கண் இமை, அது கண் இல்லை. உள்ளே இருக்கு பாருங்க பாப்பா, அந்த லென்ஸ்லாம் மாத்திருவேன், அதுதான் இந்திரியம். அப்போ வெளியே தெரிவது உறுப்பு, அது உள்ளே தெரிவது ஞானேந்திரியம். ஆனால் ரெண்டுக்கு பேர் ஒண்ணுதான். காதுன்னு சொல்ல, உறுப்புன்னு சொல்லக்கூட செவின்னு சொல்லுவோம். ஞானேந்திரம் சொன்னாலும் செவின்னு தான் சொல்லுவோம். ஆகவே இந்த ஞானேந்திரியங்கள் இந்த பூதங்களின் குணங்களைத்தான் அறிகின்றன. காதால் ஓசையை கேட்கிறோம், உடம்பால் ஸ்பரிசத்தை உணர்கிறோம், கண்ணால் உருவத்தை பார்க்கிறோம், வாயால் உணவை சுவைக்கிறோம், மூக்கால் வாசத்தை முகர்கிறோம். இதுக்கு ஓசை ஊறு ஒளி சுவைன்னு தான் பேர். ஞானேந்திரிய விஷயங்கள் பேர் இதுக்கு. ஞானேந்திரியங்கள் என்றால் மெய், வாய், கண், நாக்கு, மூக்கு 5. இதுக்கு விஷயங்கள் என்னன்னா ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். ஞானேந்திரியம் என்பது கருவி. வெளியே தெரிவது காது, அதுக்கு பேர் உறுப்பு செவி. ஞானேந்திரத்துக்கு அதான் பேர், செவின்னு தான் பேரு. ஆனால் உள்ளே இருப்பது, காது உள்ளே இருக்கு பாருங்க, அதுதான் இந்திரியம். இந்திரியம் என்றால் மிஷின் அர்த்தம், ஞான இந்திரியம். அப்போ காதால ஓசையை கேட்கிறோம், உடம்பால ஸ்பரிசத்தை உணர்கிறோம், கண்ணாலே உருவத்தை பார்க்கிறோம், வாயாலே உணவை சுவைக்கிறோம், மூக்காலே வாசத்தை மடகிறோம். இங்கே இதுக்கு பேர் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் தான். இப்போ இந்த ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் 3 இடத்துல வருதுங்க. 3க்கு அதே பேர் தான், ஆனா வெவ்வேறு பொருள்ல வரும். தன்மாத்திரை என்பதுக்கு ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம், அது தன்மாத்திரைன்னு வச்சுக்கணும். அதே பூதங்களுக்கு குணங்களா வரும்போது அதுக்கு ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் தான் பேரு. அது பூதங்களின் குணங்கள்னு சொல்லணும். அதுதான் ஞானேந்திரிய விஷயமா வருது. பூதங்களின் குணத்தை தான் நம்ம அறிகிறோம். அறியும் போது நமக்கு என்ன, அதுக்கு பேர் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் தான். அப்போ இந்த ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்பது 3 இடங்களிலே வரும், ஒரே மாதிரி வரும், ஆனா 3 பொருளை தரும். தன்மாத்திரை என்றால் விதை, பூதங்களின் குணம் என்றால் அது குணம், பூதங்களுக்கு குணம். ஞானேந்திரிய விஷயம் என்றால் நம்ம அந்த இந்திரியத்தாலே அந்த ஓசையை அறிகிறோம், காதுகளாலே அந்த ஓசையை கேட்கிறோம், கண்ணாலே உருவத்தை பார்க்கிறோம், வாயாலே உணவை சுவைக்கிறோம், உடம்பாலே ஸ்பரிசத்தை உணர்கிறோம், மூக்காலே வாசத்தை முகர்கிறோம். இந்த 3க்கும் பேர் ஒண்ணுதாங்க. ஆனா 3 இடத்துல வரும்போது 3 நம்ம இடத்துக்கு ஏற்ப பொருள் கொள்ள வேண்டும். தன்மாத்திரை என்று வந்தால் அது விதை, பூதங்களின் குணம் என்று வந்தால் அது பூதங்களில் உள்ள குணம், ஞானேந்திரிய விஷயம் என்றால் அது அறிகருவிகள். அதாவது ஒண்ணு சொல்ற பாருங்க, கோல்டு, சிவியர் கோல்டுங்க. நேற்று ஆரணி போயிட்டு வந்தது. செவி என்ற ஞானேந்திரியம், நல்லா கவனமா கேளுங்க. செவி என்ற ஞானேந்திரியம் செவி என்ற உறுப்பிலே இருந்து ஆகாயத்தின் குணமான ஓசையை கேட்கிறது. நல்லா கவனமா கேளுங்கம்மா. செவி என்ற ஞானேந்திரியம் செவி என்ற உறுப்பிலே இருந்து ஆகாயத்தின் குணமான ஓசையை கேட்கிறது. புரிஞ்சு போச்சுங்களா?
அம்மா அடுத்தது போலாமா? போலாங்கய்யா போலாங்கய்யா. எழுதிக்கிறதா எழுதிங்க. செவி என்ற ஞானேந்திரியம் காது என்ற உறுப்பிலே இருந்து ஆகாயத்தின் குணமான ஓசையை கேட்கிறது. மெய், மெய்ன தோல், தோல் என்ற ஞானேந்திரியம் உடம்பு என்ற உறுப்பிலே இருந்து, தோல் என்ற ஞானேந்திரியம் உடம்பு என்ற உறுப்பிலே இருந்து காற்றின் குணமான ஓசையை, ஸ்பரிசத்தை, ஊறு, ஊறு என்றால் ஸ்பரிசம், ஸ்பரிசத்தை உணர்கிறது. முதல்ல சொன்னது காது என்ற ஞானேந்திரியம், செவி, செவி என்ற ஞானேந்திரியம் செவி என்ற உறுப்பிலே இருந்து ஆகாயத்தின் குணமான ஓசையை கேட்கிறது. இரண்டாவது சொன்னது தோல், தோல் என்ற அந்த ஞானேந்திரியம் உடம்பு என்ற உறுப்பிலே இருந்து, மெய், மெய் என்ற உறுப்பிலே இருந்து காற்றின் குணமான ஊறு என்ற ஸ்பரிசத்தை உணர்கிறது. நம்ம மேலே உட்காந்துருக்கோம், ஒரு சின்ன எறும்பு மேலே அங்கே பின்னால் போனால் கூட நமக்கு உணர்ச்சி தெரிஞ்சிடும், ஏதோ உடம்புல போகுது, மேய்து பாருங்கன்றோம், ஸ்பரிசத்தை உணருது. ரெண்டாவது. மூன்றாவது கண் என்ற ஞானேந்திரியம் கண் என்ற உறுப்பிலே இருந்து நெருப்பின் குணமான ஒளியின் உதவியால் உருவத்தை காண்கிறது. கண் என்ற ஞானேந்திரியம் கண் என்ற உறுப்பிலே இருந்து நெருப்பின் குணமான ஒளியால், ஒளி பெரிய ஒளியால் உருவத்தை காண்கிறது. மூன்றாவது. நான்காவது வாய் என்ற ஞானேந்திரியம் வாய் என்ற உறுப்பிலே இருந்து நீரின் குணமான சுவையை அறிகிறது. வாய் என்ற ஞானேந்திரியம் வாய் என்ற உறுப்பிலே இருந்து நீரின் குணமான சுவையின் உதவியால் உணவுகளை சுவைத்து உண்கிறது. அடுத்ததாக மூக்கு என்ற ஞானேந்திரியம் மூக்கு என்ற உறுப்பிலே இருந்து நிலத்தின் குணமான நாற்றத்தின் உதவியால் மனத்தை உணர்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்றோமா? செவி என்ற ஞானேந்திரியம் செவி என்ற உறுப்பிலே இருந்து ஆகாயத்தின் குணமான ஓசையின் உதவியால் சத்தத்தை கேட்கிறது. இரண்டாவது தோல் என்ற ஞானேந்திரியம் மெய் என்ற அந்த உடம்பிலே இருந்து காற்றின் குணமான ஊறு, ஊறு என்றால் ஸ்பரிசம், ஸ்பரிசத்தின் உதவியால் அந்த ஸ்பரிசத்தை உணர்கிறது. மூன்றாவது கண் என்ற ஞானேந்திரியம் கண் என்ற உறுப்பிலே இருந்து நெருப்பின் குணமான ஒளியின் உதவியால் நெருப்பின் குணமான ஒளியின் உதவியால் உருவத்தை காண்கிறது. வாய் என்ற ஞானேந்திரியம் வாய் என்ற உறுப்பிலே இருந்து நீரின் குணமான சுவையின் உதவியால் உணவுகளை சுவைத்து உண்கிறது. மூக்கு என்ற ஞானேந்திரியம் மூக்கின் என்ற உறுப்பின் உள்ளே இருந்து நிலத்தின் குணமான நாற்றத்தின் உதவியால் மனத்தை உணர்கிறது. இது ஞானேந்திரியம். அப்போ இந்த ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் மூணு இடத்துல வருங்க. தன்மாத்திரை என்றால் விதை, சூக்கும பூதம். பூதங்களின் குணங்கள்னா அது பூதங்களின் குணங்கள் வச்சுக்கணும். ஏன்னா பொருள் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு குணம் என்று ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த பூதங்களின் குணங்களைத்தான்
ஞானேந்திரிய விஷயங்களாக அறிகிறோம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் 3 இடத்தையும் இதான் வரும். ஆனால் இடம் கருதி பொருள் கொள்ள வேண்டும். இப்போ கண்மேந்திரத்துக்கு எப்படி உதவுது? இந்த ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்பது ஞானேந்திரத்துக்கு உதவுது, கண்மேந்திரத்துக்கு உதவுது. பூதங்களின் குணம் சொன்னமே, பூதங்களின் குணமான ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்ற 5ம் ஞானேந்திரத்துக்கு உதவுது, கண்மேந்திரத்துக்கு உதவுது. அது எப்படின்னு கண்மேந்திரத்தை பார்க்க போறோம். கண்மேந்திரம் என்றால் வாய், கால், கை, எருவாய், கருவாய். வாய்னா வாய், கால், கை, எருவாய், கருவாய். இப்போ இதுக்கு எப்படிங்க உதவுது? இதே ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்பது எப்படி உதவுன்னு பார்க்க போறோம். வாய் என்ற கண்மேந்திரியம் நாக்கு என்ற உறுப்பிலே இருந்து, இல்லை, நாக்கு என்ற கண்மேந்திரியம் வாய் என்ற உறுப்பிலே இருந்து ஆகாயத்தின் குணமான ஓசையின் உதவியால் பேசுகிறது. ஆகாயம்லாம் பேச முடியாது. நம்ம வாய் வழி ஆகாயம் இருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? வாய் வழி ஆகாயம் எங்க இருக்கு? மேல அன்னம் இருக்குல்ல, மேல் அன்னம், அதான் ஆகாயம். அதனால நாக்கு பேச முடியுது. உங்களுக்கு கீழே உங்களுக்கு பார்த்தா நாக்கு இருக்கும், பல்லெல்லாம் இருக்கும். மேலே பாருங்க, ஒரு எம்டி ஒரு கர்வு இருக்கும். நம்ம வாய் உள்ள ஒரு கர்வு இருக்கும், அப்படி, அதான் ஆகாயம். அப்போ நாக்கு என்ற கண்மேந்திரியம் வாய் என்ற உறுப்பிலே இருந்து ஆகாயத்தின் குணமான ஓசையின் உதவியால் பேசுதலை செய்யும். நாக்கு என்ற கண்மேந்திரியம், கண்மேந்திரியம் தொழிற்கருவி. முதல்ல சொன்னது அறிகருவி. ஞானேந்திரியம் என்றால் அறிகருவி, கண்மேந்திரியம் என்றால் செயற்கருவி, தொழிற்கருவி. இது 5 10 இருந்தாலும் நம்ம செயல்பட முடியும். ஞானேந்திரியம் மூலமாக அறிந்து கண்மேந்திரியம் மூலமாக செயல்படுகிறோம். அப்போ அறிகருவிகள் 5, செயல்கருவிகள் 5. அறிகருவிகள் செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு, அது அறிகருவிகள். செயற்கருவிகள், தொழிற்கருவிகள் வாய், கால், கை, எருவாய், கருவாய். இப்போ வாய் எப்படி பேசுன்னு பார்த்தோம். நாக்கு என்ற கண்மேந்திரியம் வாய் என்ற உறுப்பிலே இருந்து. ஐயா, ஒரே ஒரு சந்தேகங்க ஐயா. சொல்லுமா. சுவைக்கு நாக்கு வராதுங்களாங்க ஐயா? சுவைக்கு அதான் வருது, நாக்கு தான் வருது. இப்ப அதான் சொல்ல போறேன். சுவைதான், நாக்குக்கு சுவைதான். ஆகாயத்துக்கும் நாக்கு சொன்னீங்களங்க ஐயா, அதனால சந்தேகம் ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. ஆகாயத்துக்கு என்ன சொன்னா, ஞானேந்திரியம் கேட்கறீங்களா, கண்மேந்திரியம் கேட்கறீங்களா? ஞானேந்திரியங்கள் ஐயா. ஞானேந்திரியம் வந்து ஆகாயத்துக்கு ஓசைதாமா. காற்று வந்து ஊறு, ஸ்பர்சம், தோல். சரிங்கய்யா. கண்மேந்திரியத்துலங்க? கண்ணுக்கு வந்து ஒளி, பாக்குறது, உருவம். இல்ல, சுவை நாக்குக்கு. அதான் கண்மேந்திரியத்துல நாக்குங்க ஐயா பேசும். பேசும். அப்ப சுவைக்கும் நாக்கு தான் வருமாங்க ஐயா கண்மேந்திரியத்துல? ஆமா, அங்க வந்து என்ன செய்யுது? சுவையை அறியுது, இங்க பேசுது. ஒரே கருவி 2 வேலை செய்யுது. புரிஞ்சுதுங்க ஐயா, நன்றி. அதாவது ஞானேந்திரியம் வரும்பொழுது சுவையை அறியுது. சாப்பாட்டை வாயில போட்டு சாப்பிடணும், நாக்கில் சுவை நரம்பு இருக்குன்றாங்க. நமக்கு சுவை தெரியல, காரம், புளிப்பு, தித்திப்புலாம். நாக்குள்ள சுவை நரம்பு ஆயிரக்கணக்கான நரம்பு இருக்குன்றாங்க. அப்போ நாக்கா ஞானேந்திரியமா இருக்குள்ள சுவையை அறியும், கண்மேந்திரக்குள்ள பேசும். ஒரே கருவி 2 வேலை செய்யுதுமா. சரிங்க ஐயா, புரிஞ்சுதுங்க ஐயா, நன்றிங்க ஐயா, புரிஞ்சுதுங்க ஐயா. கண்மேந்திரம் சொல்ற முதல்ல இருந்தப்போ, நாக்கு என்ற கண்மேந்திரியம் வாய் என்ற உறுப்பிலே இருந்து ஆகாயத்தின் குணமான ஓசையின் உதவியால் பேசுதலை செய்யும். நம்ம நாக்கு உள்ளே ஆகாயம் இருக்கு. நமக்கு நாக்குக்கு மேல உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கரு மாதிரி இருக்கும் மேல, அதுதான் ஆகாயம். அடுத்தது கால் என்ற ஞானேந்திரியம் கால் என்ற உறுப்பிலே இருந்து காற்றின் குணமான
ஊறு ஸ்பரிசத்தால் நடத்தலை செய்யும். அது எப்படின்னா காற்றை கீழ்ச்சி தான் நடக்கிறோம். நம்ம இப்போ காற்று நமக்கு தெரியல இருக்கிறது, ஆனால் நம்ம நடக்கிறது காற்றை கீழ்ச்சி கொண்டு தான் நடக்கிறோம். அடுத்தது நிலத்துக்கும் காலுக்கும் ஸ்பரிசம் இருந்தாலும் நடக்க முடியும். நம்ம காலானது நிலத்திலே போய் ஊன்றி அது ஸ்பரிசம் ஒன்றுபட்டால்தான் நடக்க முடியும். இப்போ ஸ்பரிசம் வந்து காலுக்கு எப்படி வருதுன்னா, காற்று எப்படி உதவுதுன்னா நடக்கிறதுக்கு உதவுது. கீழே கால் வைத்து நடக்கிறோம், அப்போ பூமிக்கு நம்ம காலுக்கு உள்ள ஸ்பரிசம், அந்த ஸ்பரிசம் இருக்கிறதுனால தான் நடக்க முடியுது. நடக்கும்போது காற்றை கிழித்து கொண்டு நடக்கிறோம். நமக்கு காற்று தெரியல இருக்கிறது, எல்லா இடத்துலையும் காற்று இருக்கு. நடக்கும்போது காற்றை நம்ம கிழித்து கொண்டு நடக்கிறோம். கால் என்றாலே காற்றுன்னு அர்த்தம். காலுக்கு தமிழில் காற்றுன்னு அர்த்தம். ஆகவே கால் என்ற கர்மேந்திரியம் கால் என்ற உறுப்பிலே இருந்து காற்றின் குணமான ஸ்பரிசத்தால் நடத்தலை செய்யும். அடுத்ததாக கை என்ற கர்மேந்திரியம் கை என்ற உறுப்பிலே இருந்து நெருப்பின் குணமான ஒளியால் அல்லது ஹீட்டுன்னு வச்சுக்கலாம், நெருப்பால், நெருப்பின் சூட்டால் கொடுக்கல் வாங்கலை செய்யும். எப்படிங்க கைக்கு ஏன் நெருப்புன்னா, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா குழந்தைக்கு எங்கே வச்சு பார்க்குறாரு தெர்மாமீட்டர்ல? அக்கள் வச்சு பார்ப்பாங்க. சின்ன குழந்தையா இருந்தால் வாயில் வைக்க மாட்டாங்க. 6 மாதம் குழந்தை, 1 வருஷம் குழந்தையா இருந்தால் தெர்மாமீட்டரை வாயில் வைக்க மாட்டாங்க. டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அக்கள் வைப்பாங்க. அப்போ நம்ம உடம்புலேயே சூடு இருக்குது. சூடு இருக்கிறதுனால செயல்படுறோம். இறந்தவங்க உடம்பு தொட்டு பார்த்து என்ன சொல்கிறோம், ஜில்லுன்னு ஆயிடுதுன்றோம். நம்ம உடம்புல சூடு இருக்கு, அக்னி இருக்கு உள்ள. அப்போ இந்த அக்னியின் உதவியால் தான் நம்ம கொடுக்கல் வாங்க கை வேலை செய்யுது. சூடு இருக்கிறதுனால தான் நம்ம கை வேலை செய்யுது. ஆகவே கை என்ற கர்மேந்திரியம் கை என்ற உறுப்பிலே இருந்து நெருப்பின் குணமான அந்த ஒளியின் உதவியால் கொடுக்கல் வாங்குதல் செய்யும். கொடுக்குறோம் வாங்குறோம் செய்யும். அடுத்தது குதம் என்ற ஞானேந்திரியம் குதம் என்ற கர்மேந்திரியம் குதம் என்ற உறுப்பிலே இருந்து மலஜல உபாதிகளை கழிக்கும். இது நீர் தத்துவம். மலஜலம் நீர் தான், உங்களுக்கு அது புரியும், எளிமையா புரியும். மலஜலம் என்பது நீர் தத்துவம். அப்போ குதம் என்ற கர்மேந்திரியம் குதம் என்ற உறுப்பிலே இருந்து நீரின் குணமான அந்த சுவைனா, இங்க நீரின் குணம், மலஜலம் நீர் தான், மலஜல உபாதிகளை கழிக்கும். நீரின் குணமான சுவையின் உதவியால் மலஜல உபாதிகளை கழிக்கும். அடுத்தது விசர்க்கம். இது என்னன்னா கரு உற்பத்தி. அந்த கரு உற்பத்தி என்ற கர்மேந்திரியம் அந்த கரு உற்பத்தி ஸ்தானத்திலே இருந்து உறுப்பிலே இருந்து நிலத்தின் குணமான மனத்தால் பிரஜா உற்பத்தி செய்யும். அது ஏங்க நிலம் சொல்றாங்கன்னா, பயிர் பச்சை எங்க விளையுது நமக்கு? இப்போ நிலம் பயிரிடுறோம், ஏதாவது பயிரிடுறோம், எங்க விளையுது உங்களுக்கு? இப்போ பூமியில் தான் விளையுது. எல்லாமே நெல் பயிரிடுறோம், வாழை பயிரிடுறோம், எது பயிரிட்டாலும் பூமியில் தான் பயிரிடுறோம். ஆகவே இந்த கர்மேந்திரத்துக்கு நிலத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா பூமியிலிருந்து எல்லாமே உற்பத்தி ஆகிறதுனால இந்த நிலத்தத்துவம் இதுக்கு உதவுது சொல்றாங்க. அம்மா ஏதாவது பேசுறாங்களா, இதை நிறுத்திக்கிறாங்களா? பேசுங்கயா. சரி. இப்ப மாயைன்னா வித்தியாசம் பார்க்கணும். மாயைன்னா காரண மாயை, சூக்கம் ரூபமா இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது. மாயைன்னு சொன்னோம்னா காரண மாயை, சூக்குமமா இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது. மாயேயம் என்றால் ஐயா, நீ எவ்வளவு நாளியா இருக்கு? என்னம்மா, நீ எவ்வளவு நாள் பேசுறீங்க? நீ எவ்வளவு நாள்? இதோட முடிச்சிருவோம், அந்த மாயையோட முடிச்சிருங்க. சரிங்க. மாயை என்றால் காரண மாயை, அது சூக்குமமா இருக்கும். மாயை என்பது ஆற்றல் வடிவு. மாயை என்பது பொருள் தான் அது, ஆனா அது ஒரு ஆற்றல் வடிவிலே இருக்கும், கண்ணுக்கு தெரியாது.
அது இறைவன்கிட்ட இருக்கு, இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதை என்ன சொல்றோம்? மாயைன்னு சொல்றோம். மாயேயம் என்றால் மாயிலிருந்து தோன்றிய தனு கரண போன போகங்கள். மாயை என்பது காரண மாயை, கண்ணுக்கு தெரியாது. மாயேயம் என்றால் கண்ணுக்கு தெரிவது, தனு கரண போன போகங்களா மாறும். அப்போ மாயைன்னு சொன்னது காரண மாயை. மாயேயம் என்றால் தனு கரண போன போகங்கள். தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் உள்ளே இருக்க வெளியே இருக்க கருவிகள், போகனம் என்றால் வாழக்கூடிய இடம், போகம் என்றால் நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பம். ஆகவே மாயை என்று சொன்னால் காரண மாயின்னு வச்சுக்கணும். அப்போ அது தனுகரண போன போகங்களா மாறாத நிலை, ஆற்றல் வடிவில் இருக்கு. அது தனுகரண போன போகங்களா மாறும்போது அதுக்கு பேர் என்னன்னா மாயேயம்ன்றாங்க. மாயையின் காரியங்கள், மாயையின் காரியங்கள் எல்லாம் மாயேயம்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய இருக்குமா மாயையில? இதோட நிறுத்திக்கலாங்க. இன்னும் சொல்ல ஆரம்பிச்சு அந்த 1 மணி நேரத்துக்கு மேல சொல்றது மேல இருக்கு எனக்கு. இல்ல அது அடுத்த வாரம் பாத்துக்கலாங்க. சரி சரி. போதும், இந்த அடுத்த வாரம் பாத்துக்கலாம். சரிங்க. நீங்க அப்ப அந்த எப்படி அந்த க்ளோசிங் என்ன செய்யுமா செய்யுங்க. இப்ப போன வாரத்தோட பேச்சு நல்லா கிளீனா கேக்குதாமா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. ஏன்னா மைக் வச்சு பேசுறேன், மைக் வாங்கி காதுல வச்சுக்கிட்டு கீழே மைக் தொங்குது, கிளீனா கேக்குதான்னு கேட்டேன், வேற ஒண்ணு. ஐயா கேக்குது, அருமையா இருக்கு. அதான் மைக் வாங்கியிருக்கேன், அதுக்காக வாங்கிட்டேன் மைக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். முடிச்சிட்டீங்களா சித்தப்பா? முடிச்சிட்டோமா? நீங்க க்ளோஸ் பண்ணலாம். எப்படி அந்த என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். சரி சரி சரி. அம்மா செல்வருத்தி அம்மா பேசுங்கம்மா. சிவாய் நம்மம்மா. அம்மா வாழ்த்து பாடல் பாடிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பேசுங்கம்மா. இல்ல நீங்க பேசுங்க, அப்புறம் யாரோ ஒருத்தவங்க பேச முடிச்சுட்டு அப்புறம் தான் வாழ்த்து பாடு. சரிங்கம்மா, நன்றிங்க. ஐயாவின் திருவடிகளை மனமெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன் ஐயா. வணக்கம்மா. தங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு பெருமான்ட்ட விண்ணப்பம் வச்சுக்கிறாங்க ஐயா. இடையிலையும் நீங்க நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம், இத்தனை சிரமத்தையும் நீங்க பொருட்படுத்தல. உங்களுடைய 1 மணிக்கு தான் வந்தேன், 6 நைட்டு 1 மணிக்கு தான் வந்தேன். சிவசிவா, நேற்று 6 வகுப்புமா, எனக்கு திருமுறை வகுப்பு முடிச்சுட்டு 1 மணிக்கு தான் வந்தேன் வீட்டுக்கு. பெருமானே, நாங்க பெற்ற பாக்கியம் ஐயா. நம்ம பாக்குறேன் இடைஞ்ச உங்களுக்கு உடம்பு முடியல, இருந்தாலும் உங்களுடைய போக்கஸ் எங்க இருக்குன்னா அந்த கருத்துக்களை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்ங்கிறதுலதான் ஆர்வமா இருக்கீங்க. அதனால அந்த வயது உங்ககிட்ட தோத்து போகுது, அந்த ஆர்வம் வந்து வென்றிடுது. இந்த சித்தாந்த ஆர்வம் வந்து வெல்லுது, அந்த உடல் உபாதைகள்ல தோத்து போயிடுது. உண்மைதான் உண்மைதான். மேலும் இந்த புத்திக்கு வந்து 8 குணங்கள் சொன்னீங்க ஐயா. இதுவரையில அடியன் எங்கேயுமே கேள்விப்படல எந்த சித்தாந்தம். இதெல்லாம் பெருசா டீப்பா சொல்ல மாட்டாங்கம்மா, அப்படியே பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. உண்மையிலே இருக்கு, அதெல்லாம் சாத்திரத்துல இருக்குங்க. பெரும்பாலும் பேராசிரியர் எடுக்கும் போது அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. சில பேராசிரியர் சொல்லுவாங்க இந்த மனதின் கூறுகள் வந்து காமம், குரோத, லோபம், மதம், ஆச்சரியம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது வந்து தாத்வீகத்துல வரும். ஆமா, அது பின்னால சிந்திக்க போறோம். மாயை பத்தி ஒரு 2 வாரத்துக்கு என்கிட்ட மேட்டர் இருக்கு, அது தாத்வீகத்துல பின்னால சிந்திக்க போறோம். ஆமாங்க, சிறப்பா சொன்னீங்க. அந்த சிவ தத்துவங்களும் சரி, ஒவ்வொரு தத்துவமும் ரொம்ப நல்லா விளக்குறீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் இப்ப கடைநிலையில இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வருவோம். அப்ப எங்களுக்கு வந்து அந்த தெளிவு வந்து நல்ல முறையில வந்து கிடைக்குதுங்க. எந்த பேராசிரியர் படிக்கிறீங்கம்மா சித்தாந்தம்? அடியன் சுடர் நம்ம கைலையா கிட்ட முடிச்சிட்டு சுடர் வந்து இப்ப 100 மாணவர்களுக்கு அடியன் வகுப்பு எடுக்கிறாங்க ஐயா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஆசிரியர் பயிற்சி முடிச்சிட்டேன். சரி சரி சரிங்க. என்ன படிச்சாலும் சித்தாந்த கடல் இல்லைங்களா, நாங்களாம் ஆமாமா, அது ஒவ்வொருத்தரும் விளக்குற தன்மை மாறும், ஒவ்வொருத்தர் சொல்ற தன்மை மாறும். ஆனா இதெல்லாம் இருக்கு. பெரும்பாலும் இதை ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. இதை ரொம்ப டீப்பா சொன்னா புரியாதுன்றதுனால ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. நம்ம மாயை ரொம்ப தரவா பாக்குறதுனால நம்ம இதை எடுத்துடுறோம். வேற நீங்க எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஐயா. எங்களுக்கு எல்லாம் பண்ணல சிவா, அது சுயநலம் தான். இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றதுனால தான் வகுப்பை தவறாம கேட்டு. ஆமா, இது சொல்லி ஆகணும், இதெல்லாம் முக்கியமான செய்திகள் சொல்லிதானே ஆகணும். கண்டிப்பாங்க ஐயா. நல்ல முறை நல்லா இருந்துச்சு. உடம்பு கவனிச்சுக்கோங்க, உடல் செலுத்துங்க. இந்த உடல் இருந்தாதான் நம்ம கோல்டு தான். வேற கோல்டு, அங்க தண்ணி மாறி போச்சு நேத்து, உடனே கோல்டு பிடிச்சிக்கிச்சு. வேற ஒண்ணு. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தங்கள் நல்லது, வணக்கம். நன்றி, நன்றிங்கம்மா.
நன்றி நன்றி அம்மா. வாழ்த்து வாழ்த்து பாடு பாடுங்கம்மா சாருபதி அம்மா. பாடுறேங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மிக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வெற்பை, கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றி. நன்றி நன்றி. அருமைங்க அருமைங்க ஐயா. சொல்லுங்க. அதாவது யாரா வந்து சேர்ந்தா